உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கேள்வி கேட்டதா புத்தி வரும். ஆமாப்பா, எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. எவ்வளவு தைரியமா நடந்து வருது பாரு. முடியாது, கோயிலா என்ன வெயிட் பண்ண இடமா அது? ஏமா அசலூர்கார பொண்ணு என்ன தைரியம் இருந்தா எங்க ஊர் கோயிலுக்குள்ள வந்து இப்படிப்பட்ட தப்பு பண்ணுவேன்? நான் ஒன்னும் எந்த தப்பும் பண்ணலைங்க. நான் அவருக்கு பாடம் தான் சொல்லி கொடுத்தேன். நீ முதல்ல சும்மா இருமா. நீ எதுவும் பண்ணல, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவ. ஆனா ஆபத்து எங்க ஊருக்கு தானமா. நீங்க பண்ண அசிங்கத்துக்கு சாமி உக்கிரமாகி எங்க ஊருக்கு தானமா தண்டிக்க போகுது. அதனால பாதிக்கப்பட போறது நானே. ஏப்பா செந்திலு, நீ போய் இப்படி பண்ணலாமாப்பா? உங்க ஆத்தக்காரிய பாரு, ஊருக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறத பாத்தியா? இவங்கள்ட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இவங்களெல்லாம் திருத்த முடியாது. அதெல்லாம் குடும்பத்துல ரத்தத்துல கலந்தது. அதெல்லாம் மாத்த முடியாது. ஒண்ணு நீங்க தண்டனை கொடுங்க, இல்ல போலீஸ்காரங்களும் அவங்க கடமையை செய்ய விடுங்க. டேய் பழனி, நீ அத்து மீறி போறாடா. பிறகு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னங்க தப்பா உங்க மாப்பிள்ள பண்ணிட்டு ஏன் புருஷன்கிட்ட எகிரிட்டு வரீங்க? என்ன பண்ணிடுவீங்க? நீங்க ஏதாவது பண்ற வரைக்கும் நாங்க என்ன சும்மா பாத்துட்டு இருப்போமா? வீட்ல பொண்டாட்டி அவனுக்கு பொண்டாட்டியா நடந்திருந்தா ஆம்பளையே ஊர் மேய போறான். உமா, இத பாருமா, என் மருமகளை பத்தி தப்பா பேசுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன அண்ணா, உங்க மருமகளை பத்தி பேசுனா கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? தப்பான புள்ளைய பெத்து வச்சுட்டு அத அடங்காத மருமகளுக்கு கட்டி வச்சு நீங்க நியாயம் பேசாதீங்க. ஊர்ல இல்லாத மாமியாரும் மருமகளும் வக்கத்த குடும்பத்துக்கு இவன் வாத்தியார் ஆகுறது தான் ஒரு கேடு. இவெல்லாம் படிக்கலனா இப்ப என்ன ஆயிட போகுது? இவன் படிக்கிறேன்னு காலேஜ்ல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். இப்போ டீச்சர் கிட்ட. ஏய், ஒழுங்கா அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி புள்ளைய பெத்துக்கோ. அதுக்குதான் உன் புருஷன் லாய்க்கு. வேணும்னா அதுங்களை படிக்க வைங்க. அத விட்டுட்டு இவனை படிக்க வைக்கிறேன் கிழிக்கிறேன்னா இப்படிதான் ஊர் மேய்வான். அவனால எந்த பொண்ணும் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏய், வாய மூடு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவங்க யோகிதைய பத்தி பேச உங்க யாருக்குமே யோகிதை இல்ல. ரொம்ப பேசி தேவையில்லாம என்ன பேச வைக்காதீய. அப்புறம் தாங்க மாட்டிய, அசிங்கப்பட்டுதான் போவிய. என்ன இவங்க பேசிட்டே இருக்காங்க, நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க? ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கயா. ஏய், என்னப்பாங்க சத்தம்? பின்னாடி வராரு. எதுக்கு இப்ப கோவில் முன்னாடி இவ்வளவு பேர் கூடி நிக்கிறீங்க? என்ன சமாச்சாரம்? எதுக்கு இப்ப லப லபன்னு கத்திட்டு இருக்கீங்க? உள்ள நிம்மதியா சாமி கும்பிட விடுறீங்களா? ஏன்பா செந்தில், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
நீயும் இந்த பொண்ணும் உள்ள படிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்போ எதுக்கு வெளியே வந்து நிக்கிறீங்க? என்ன உங்களையும் படிக்க விடாம இவங்க எல்லாம் கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா? என்னையா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம நிக்கிறேன். உங்களையும் தான் கேட்கறேன், சொல்லுங்க. ஐயா கேட்குறாரு சொல்ல வேண்டியதானே அப்படிப்பா. ஆமா, போலீஸ் எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? கோவில்ல ஏதாவது திருவிழா நடக்க போதா? பந்தோபஸ்துக்கு வர சொன்னாங்களா என்ன? ஆமா, நீங்க என்ன உள்ள இருந்து வரீங்க? எப்ப கோயில் உள்ள போனீங்க? நான் எப்ப போனேன்னா, நான் மத்தியானத்துல இருந்தே உள்ளதானே இருக்கேன். ராகு காலத்துல எனக்கு ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியது இருந்தது. அதுதான் ஐயரு உச்சிகால பூஜை முடிஞ்சது வர சொன்னாரு. நானும் என் குடும்பத்தோடையும் பசங்களோடையும் வந்தேன். நான் உள்ள போகும்போது செந்தில் தம்பியும் இந்த பொண்ணும் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. பூஜையை சாமி ஆரம்பிச்சதும் நாங்கள் பூஜையில் கலந்துக்கிட்டோம். திடீர்னு பார்த்தா லபோ லபோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தா ஊரே கூடி நிற்குது. என்ன சமாச்சாரம்னு இங்கே வந்து பார்த்தா தம்பி இந்த பொண்ணு இங்கே வந்து நிற்கிறாங்க படிக்கிறத விட்டுவிட்டு. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? தாங்கா நீ இங்கே தான் இருக்கிறியா? நல்லா இருக்கிறியாத்தா? யோ பெருசு, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிக்கிற சொல்லியா? இவங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள தப்பு பண்ணதுனால கோயில் கதவை மூடி இவங்க 2 பேரையும் கையும் கிளம்ப பிடிச்சி ஊர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். அதான் ஊரே இங்க கூடி இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.